அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக NMSI லெந்து காலத்தின் மாலை தியானத்தில ஆண்டவருடைய வார்த்தையை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கடவுள் கொடுத்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த மாலை நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். முத வார்த்தைகளை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த லெந்து காலத்தின் மாற்றங்களை எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருமறை பாடத்தை நாம் வாசி கேட்போம். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 10 அதிகாரம் வசனம் 2. லூக்கா 10 அதிகாரம் வசனம் 2. அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடினார் என்றார் என்பதே. கல்வாரி அன்பே என்னிடம் வேணும், கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பே என்னிடம் மேலே கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினால் கதறியலும் ஆசை. கெத்செமனே பூங்காவினால் கதறியலும் ஆசை. எத்திசையும் தானிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, எங்கள் கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பே என்னிடம் மேலே கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், எம்மை ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பே என்னிடம் மேலே கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பே என்னிடம் மேலே
கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எங்கள் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எங்கள் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அன்பானவர்களே, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கட்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் என்று நாம் சொன்னாலே இயேசு தம் சீடர்களை திருப்பணிக்கு ஊழியத்திற்கு அனுப்புகின்ற பகுதி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்க, 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு வேறு 12 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் அனுப்பும்படியாய் அவர் விருப்பப்படுகிறார் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ வாழ்ந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பார்த்த காட்சி அல்ல. அநேகர் தேவையுள்ள அநேக மனிதர்கள், தேவையிலும் நோயிலும் இருந்த அநேக மனிதர்கள், கேட்பாரற்ற மனிதர்கள், பலவீனத்தோடு சோர்வோடு இருந்த மனிதர்கள், பரிசுத்தம் அசுத்தம் என்ற பிரிவிலை ஏற்படுத்தியிருந்த மனிதர்கள், பல்வேறு வேதனையில் இருந்த மனிதர்களை இயேசு கிறிஸ்து அனுதினமும் சந்திக்கிறவராகவும் அவர்களுக்கு உதவி செய்கிறவராகவும் அவர்களை விடுதலையாக்குகின்றவராகவும் காணப்பட்டார் என்று திருமறை நமக்கு சொல்லுது. அதனால்தான் பாருங்க, இந்த பகுதியில சொல்லுது, அவர் போகவிருந்த அநேக ஊர்களுக்கு இயேசாமி தன் சீடர்களை அனுப்ப நினைத்தார். ஏங்க, அவரே போயிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்திருக்கலாம், அவர் இறை மைந்தன் தானே, அவரே பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன் தன் சீடர்களை அவர் அனுப்ப நினைக்க வேண்டும்? தன் சீடர்களை தன்னுடைய பிரதிநிதியாக இயேசு நியமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளை, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் சீடர்களாக இருக்க விரும்புகிறோமோ, நாம் அனைவரும் இயேசுவின் பிரதிநிதியாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. We represent our holy God. We represent Jesus Christ. We are called to represent our God. இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக, இயேசுவின் பிரதிநிதியாக இருக்கும்படியாய் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்தார். அதனால்தான் பாருங்க, அடுத்த வசனத்துல அவர் சொல்றார், எமர்ஜென்சி ஆஃப் காஸ்பல், நற்செய்தியை அறிவிப்பதின் தீவிரத்தை இயேசு கிறிஸ்து சொல்வதின் காரணம் அதுதான். அவர் சொல்றாரு, பாருங்க, அறுவடை மிகுதியாக இருக்கிறது, இன்னும் சந்திக்க வேண்டிய உள்ளங்கள், சந்திக்க வேண்டிய மனிதர்கள், சந்திக்க வேண்டிய பகுதிகள் அநேகமாய் இருக்கிறது, ஆனால் வேலையாட்களோ குறைவு, ஆனால் அதை செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை என்பதையும் இயேசு கிறிஸ்து இங்கு சொல்கின்றதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம், கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கின்ற நாம், கிறிஸ்துவின் பேரை தரித்து கொள்கிற நாம், கிறிஸ்தவர்கள் என்று பெருமை சொல்லிக்கொள்கிற நாம், இந்த லெந்து காலங்களில ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். இயேசுவை வெளிப்படுத்துவர்களாய் நாம் இருக்கிறோமா? கண்ணீரோடு இருப்பவர்கள், துயரத்தோடு இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் சந்திக்கும் போது அவர்களை கடந்து செல்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அல்லது அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக, அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக, அவர்களோடு இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்கிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்திக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். அதனால்தான் பாருங்க, 3ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் ஏதோ உங்களை ஜாலியா போய் நற்செய்தி சொல்ல அனுப்பலப்பா, நீங்கள் ஓநாய்களுக்கு இடையே நான் உங்களை அனுப்புகின்றேன். ஓநாய்கள் எப்படி ஆடுகளை கடிக்குமோ அதை போலதான் இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகம் பல்வேறு தீவினைகள், பல்வேறு கட்டுப்பாடுகள், வேற்றினங்கள், ஏற்றத்தாழ்வுகள், சாதியின் பேரில பிரிவினங்கள், பரிசுத்தம் அசுத்தம் என்ற பிரிவு, ஆதியில் வந்தவர் பாதியில் வந்தவர் என்ற பிரிவு, பல்வேறு பிரிவினைகளில ஏழை பணக்காரன் என்ற பிரிவு என்ற பல்வேறு நெருக்கடிகள் நிறைந்த இந்த உலகம். இந்த உலகத்திற்குள்ளாய் என்னுடைய பிரதிநிதியாக நீங்கள் செல்ல முடியுமா? இந்த உலகத்திற்குள்ளாக இத்தனை நெருக்கங்கள், கடினப்பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சாட்சியாக நீங்கள் வாழ முடியுமா? என்னுடைய நற்செய்தியை நீங்கள் கொண்டு செல்ல முடியுமா என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு சவாலை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, அறுவடை மிகுதியாக இருக்கிறது. இன்று நற்செய்திக்காக அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
விடுதலைக்காக அநேகர் கண்ணீரோடு இருக்கின்ற நிலையில ஆண்டவரை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோமா? அல்லது இந்த லெந்து காலத்துல நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆசீர்வாதம் என்று நமக்காகவே சிந்திக்கின்ற, நமக்காகவே உபவாசம் இருக்கின்ற லெந்து காலத்தை நாம் கழித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை உண்மையான இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க கடவுள் நம்மை அழைக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். நான் திரும்பி கூட உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, we are called to represent Christ. இயேசுவை வெளிப்படுத்தும்படியாக, இயேசுவின் பிரதிநிதியாக அவர் நம்மை அனுப்ப துணிகின்றார். அதான் 3ஆம் வசனம் அவர் சொல்றாரு, போங்கள், புறப்பட்டு போங்கள், என் நாமத்தை சுமந்து செல்லுங்கள். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, உடல் நலமற்றவர்களை பார்த்தால் அவர்களுக்கு சுகத்தை கொடுங்கள். அது மட்டுமல்ல, இறையாட்சி நெருங்கி விட்டதென்ற எச்சரிக்கையும் சொல்லுங்கள் என்று இயேசு தன் சீடர்களை அனுப்பவில்லையா? இன்று இந்த கடினமான இந்த உலகத்துல, பல்வேறு அசுத்தங்கள், அருவருப்புகள் நிறைந்த இந்த உலகத்துல இயேசுவின் அன்பை கொண்டு செல்வது யார்? பல்வேறு நோய்கள், பலவீனங்கள், சோர்வுகள், தோல்விகள், மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணற்ற மக்களுக்கு இயேசுவின் பிரதிநிதியாக செல்ல போவது யார்? அன்பானவர்களே, நியாய தீர்ப்பு உண்டு, கவனமாயிருங்கள், மனமாறுங்கள் என்று இந்த உலகத்தை எச்சரிப்பது யார்? அன்பு தேவ பிள்ளைகளே, இது கண்ணீரோடு எத்தனை மக்கள், வேதனையோடு எத்தனை மக்கள், அவர்களுக்கு நாம் ஆண்டவருடைய அன்பை சொல்லவில்லை என்றால், அவர்களோடு ஆண்டவருடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால், நம்முடைய லெந்து காலம், நம்முடைய உபவாசங்கள் பொய்யாயிடுங்க. அதனால்தான் அவர் சொல்ற, தீவிரமாய் இப்போதே போங்க, நாளைக்கு போங்கன்னு ஏசாமி சொல்லல. இன்றைக்கே நீங்கள் செல்லுங்கள், இன்றைக்கே இந்த பகுதியை கடந்து செல்லுங்கள், வேறு ஊர்களுக்கு கடந்து போங்க, அங்கெல்லாம் போய் சொல்லுங்க, என் இயேசு நல்லவர், என் கடவுள் உங்களை நேசிக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேதனையை மாற்றுவார், சமத்துவத்தை உருவாக்குவார், ஒருபோதும் அநீதிகள் ஜெயிக்க முடியாது, நியாய தீர்ப்பு நாள் நெருங்கிவிட்டது என்று சொல்லுங்கள் என்று பிரதிநிதிகளை அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். அந்த பிரதிநிதிகளாக, கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் இயேசுவின் அன்பை மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிறோமா? இயேசுவின் அன்பை கண்ணீரோடு இருப்பவர்களிடத்துல நாம் கொண்டு சென்றிருக்கிறோமா? அப்படி செல்லவில்லை என்றால் நம்முடைய லெந்து காலம் பொய்யான லெந்து காலம் ஆயிடும். நம்முடைய உபவாச ஜபங்கள் பொய்யான உபவாச ஜபங்கள் ஆயிடும். இன்றைக்கு கண்ணீரோடு போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்துல வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக நீங்கள் உபவாசம் இருந்திருக்கீங்களா? அவங்களுக்காக இன்னைக்கா ஜெபிச்சிருக்கீங்களா? பல்வேறு நோய்கள், பல்வேறு கற்பழிப்புகளை சிக்கி தவிக்கின்ற, வறுமையில சிக்கி தவிக்கின்ற, பசியில இருக்கின்ற எண்ணற்ற உயிர்களுக்காக நீங்கள் எந்த காலத்துல உபவாசம் ஜெபிச்சிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. இயேசுவின் பிரதிநிதியாக அழைக்கப்பட்ட நாம் அவரை வெளிப்படுத்துவதா இருக்கிறோமா என்று சிந்திக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் கடவுளே, இந்த தியானத்திற்காக, தியான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்தும்படியாக, உமது பிரதிநிதியாக வாழும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் மரித்தீர், எங்களுக்காய் உயிர்த்தீர். நாங்கள் சோகம் போகும்போதெல்லாம் எங்களை தேற்றுகிறீர். அற்புதங்கள், அடையாளங்களை எங்கள் குடும்பங்களிலே செய்திருக்கிறீர். எங்களை உயர்த்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, உமது பிரதிநிதியாக இந்த உலகத்தில கண்ணீரோடு வாழ்கின்ற எண்ணற்ற மக்கள், தேவையில் வாழ்கின்ற எண்ணற்ற மக்கள், பசித்த வயிறுகள், வேதனையிலே கதறி கொண்டிருக்கிற, நோயிலே கதறி கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களுக்கு இயேசுவின் அன்பை நாங்கள் சொல்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். இயேசுவா, எங்களுடைய ஆசீர்வாதங்கள், எங்களுடைய மீட்பை குறித்தே நாங்கள் சிந்தித்து கொண்டிருந்த காலம் போதும். இதோ புறப்பட்டு போங்கள், ஊர்கள் தோறும் சென்று நற்செய்தி அறிவிங்கள் என்று சொன்னீரே அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக எங்கள் ஆன்மீகத்தை நாங்கள் மூடி மறைத்துக் கொள்ளாதபடி இயேசுவின் அன்பை இந்த உலகத்திற்கு பகிர்ந்து கொள்கிற கிறிஸ்தவர்களாக அபிஷேகத்தினால் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருத்தரும் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படியா நீ செய்வதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் பிரதிநிதிகளாக எப்போதும் உம்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையாவக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூயாவின் ஐக்கியம், வழிநடத்தல், சந்தோஷம், சமாதானம் நாம் அனைவரோடும், நம்முடைய பிரதிநிதித்துவத்தோடும், லெந்து காலத்தின் ஆன்மீகத்தோடும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.